சத்திரிய மன்றத்திற்குள் எப்படியாவது வந்துவிடு என்று சொல்லிவிட்டு தாமா ஒதுங்கிக் கொண்டான். உள்ளே போன அபிமன்யுவுக்கும் ராஜேந்திரர் மகன் தரணிக்கும் முட்டிக்கொண்டது. அவன் அபிமன்யுவை அடிக்க சொல்லி தன் ஆட்களுக்கு கட்டளையிட்டான். நல்ல வேடிக்கை காத்திருக்கிறது என்று சுற்றியிருந்த அனைவரும் ஆர்வத்துடன் முன்னால் வந்தனர். ராஜேந்திரன் மகன் தரணிக்கிட்டேயே வம்பிழுத்திருக்கான் இந்த பொடியன். இன்னைக்கு அவன் கையும் காலும் கண்டிப்பா உடையும். எதுவா இருந்தா என்ன, நமக்கு நேரம் போனா சரி என்று இளைஞர் கூட்டம் சிரித்துக் கொண்டே வேடிக்கை பார்த்தது. இவை அனைத்தையும் தாமா வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். அவருக்கு கொஞ்சம் கவலை எட்டி பார்த்தது. அவர் அபிமன்யுவை பார்த்து, உனக்கு உதவி தேவையா என்று கேட்டா. உடனே அபிமன்யு, அதெல்லாம் தேவையில்லை, நான் பாத்துக்கிறேன் என்றான். இவனுக்கு துணிச்சல் அதிகம்தான். எல்லோரும் வேடிக்கை பார்க்கிறார்கள், இருந்தாலும் அவன் தன் கௌரவத்தை விட்டுத்தர மறுக்கிறான். பார்ப்போம் என்ன செய்ய போகிறான் என்று என அவர் தனக்குள் நினைத்துக் கொண்டார். தரணியுடைய கூட்டத்தில் இருந்து கருப்பு உடையணிந்த வீரன் ஒருவன் அபிமன்யுவை தாக்க வந்தான். அபிமன்யு தரையில் ஓங்கி மிதிக்க அவனை தாக்க வந்த வீரன் பின்னால் பறந்தான். என்ன நடக்கிறதென்று யாருக்கும் புரியவில்லை. கீழே விழுந்த வீரன் அவமானத்தோடு எழுந்தான். அவன் முகத்தில் கோபம் நிறைந்திருந்தது. வேகமாக வாளை உருவிக்கொண்டு அபிமன்யுவை நோக்கி ஓடி வந்தான். அவன் வேகமும் வாழ்வீச்சும் அந்த இடத்தை புழுதியும் புயலுமாய் மாற்றியது. புழுதிக்குள் அபிமன்யுவும் அவனை தாக்க வந்த வீரனும் இருந்தனர். உள்ளே என்ன நடக்கிறது என்று யாராலும் பார்க்க முடியவில்லை. அனைவரும் கண்களை சுருக்கி பார்க்க முயன்றனர். புழுதியும் தூசியும் எல்லோரின் பார்வையையும் மறைத்தது. ஆனால் தரையில் ஒரு சிறிய விரிசல் தோன்றியது மட்டும் அனைவருக்கும் தெளிவாக புலப்பட்டது. தரணியுடன் வந்தவர்கள் பெருமிதமாக நின்றனர். இவனால ஒரு அடி கூட தாங்க முடியாது, ஆனாலும் திமிரு மட்டும் மலையளவு இருக்கு என்று அவர்கள் சிரிக்க ஆரம்பித்தனர். அந்த சமயத்தில் கணீர் என்று கூர்மையான சத்தம் எழுந்தது. 2 இரும்புகள் ஒன்றோடு ஒன்று மோதி உருவாகும் சத்தம் அது. அபிமன்யுவின் ஈட்டி அந்த வீரனின் வாளை தடுத்தது. அபிமன்யு தன் ஈட்டியை சுழற்றி ஒரு தாக்கு தாக்கினான். வாளுடன் வந்தவன் வலியுடன் பறந்து போனான். தூரத்தில் இருந்த சுவரில் மோதி கீழே சரிந்தான். புழுதியும் புகையும் மெதுவாக கலைந்தது. கையில் ஈட்டியை பிடித்தபடி மூச்சு இழுத்துக் கொண்டே அபிமன்யு நின்றான். அதை பார்த்த அனைவரும் அதிர்ச்சியில் இருந்தனர். அபிமன்யு தோற்கப் போகிறான் என எல்லோரும் நினைத்திருந்தனர். ஆனால் அவன் வெற்றி பெற்றான். அதிலும் தன்னை விட வயதில் மூத்த ஒரு வீரனை தாக்கி வெற்றி பெற்றான். அபிமன்யு ஒரு வித ஏளனத்துடன் தரணியை பார்த்தான். அபிமன்யு தன்னை இப்படி பார்ப்பதை தரணியால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. அவன் கோபத்தில் பக்கத்தில் இருந்த ஒருவனின் முதுகில் ஓங்கி அடித்தான். உடனே 2 வீரர்கள் அபிமன்யுவை நோக்கி பாய்ந்தனர். நிலைமை மோசமடைவதைக் கண்ட தாமா உள்ளே புகுந்தான். நிறுத்துங்கள், நிறுத்துங்கள் என்று கத்திக்கொண்டே முன்னால் வந்தார். அவர் அபிமன்யுவின் அருகே வந்து நின்றவர் தரணியை பார்த்து, போதும், நிறுத்துங்கள். இந்த புனிதமான சத்திரிய மன்றத்தை சண்டை கடையாக மாற்றாதீர்கள். போய் அவரவர் வேலையை பாருங்கள். இல்லையென்றால் இந்த வயதானவன் இளைஞர்களுக்கு பாடம் எடுக்க வேண்டியிருக்கும். நான் பாடம் எடுக்க துவங்கினால் எதிரில் நிற்பது யார் என்று பார்க்க மாட்டேன் என்றார். அவர் கடைசி வார்த்தையை கூறும்போது ஒரு மிரட்டல் போல இருந்தது. அது அனைவரையும் பயமுறுத்தியது. அந்த நேரத்தில் காவலாளிகள் அங்கு விரைந்து வந்தனர். அவர்களின் ஒருவரின் இடுப்பு பட்டையில் 2 நட்சத்திரம் தொங்கியது. அவர் தாமாவை பார்த்து, ஐயா, நான் தான் சத்திரிய மன்றத்தின் வெளிப்புற தளபதி. என் பேரு சகாதேவன். இங்கு உங்களை தொந்தரவு செய்யும்படி ஏதாவது நடந்திருந்தா நான் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்றார். தனக்கு முன்னால் நின்றிருக்கும் முதியவர் சாதாரணமான ஆள் இல்லை என்பதை சகாதேவன் ஒரே பார்வையில் புரிந்து கொண்டார். அதனால்தான் அவருக்கு அதிக மரியாதை காட்டினார். தாமா அவரை பார்த்து, பரவாயில்லை, உனக்காவது பெரியவர்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்க வேண்டும் என்று தெரிந்திருக்கிறது. ஆனால் உங்கள் சத்திரிய மன்றத்தில் இவ்வளவு கூச்சலும் குழப்பமும் இருக்கிறது. இதையெல்லாம் கண்டிக்க மாட்டீர்களா என்று கேட்டார். இதை கேட்டவுடன் கோபம் கொண்ட தளபதி சகாதேவன் தரணியையும் அவன் ஆட்களையும் பார்த்து, உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா? போட்டி போட வந்த இடத்துல சண்டை போடுறதுதான் மரியாதையா? கொஞ்சமாவது மரியாதையோட நடந்துக்கோங்க, இல்லனா நீங்க யாருன்னெல்லாம் பார்க்க மாட்டேன், போட்டியில இருந்து தூக்கிடுவேன் என்றார். சகாதேவரின் கோபத்தை பார்த்தவுடன் தரணிக்கு வியர்க்க ஆரம்பித்தது. அவன் கொஞ்சம் பீதியுடன், இல்ல, நான் எதுவும் செய்யல, இவனும் இந்த கிழவனும் தான் சண்டைக்கு தொடங்கினாங்க என்றான். வாய மூடு, பெரியவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியல, நீ எல்லாம் ஒரு போர் வீரன்,
நான் தலைவர் ராஜேந்திரனை சந்திக்கணும்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட நிறைய பேசணும். குறிப்பா உன்னை பத்தி. இது இப்படியே தொடர்ந்தா நீ அடுத்த தலைவரா மாறுறது சந்தேகம்தான் என்றார் சகாதேவன். தனது தந்தையின் பெயரை கூறியவுடன் தரணி நடுங்க ஆரம்பித்தான். தான் யார் என்று தெரியாததால் தான் தளபதி தன்னை திட்டுகிறார் என்று அவன் நினைத்துக் கொண்டிருந்தான். ஆனால் அவன் யார் என்று தெரிந்துதான் அவர் திட்டியிருக்கிறார். அதனால் இது மேலும் பெரிதாக வேண்டாம் என்று தரணி நினைத்தான். அதனால் விருப்பமே இல்லை என்றாலும் தாமாவை பார்த்து பயபக்தியுடன், என்ன மன்னிச்சிடுங்க, இனிமேல் இப்படி தவறு செய்ய மாட்டோம் என மன்னிப்பு கேட்டான். சகாதேவன் அவனை பார்த்து, போதும் போதும், உன் மன்னிப்பெல்லாம் குரு கடிதம் கொண்டு வந்திருக்கியா என்று கேட்டான். தரணி ஒரு கடிதத்தை கொடுத்தான். அதை வாங்கிக் கொண்டு சகாதேவர் அங்கிருந்த கூட்டத்தை பார்த்தார். பதிவு செய்வதற்கான நேரம் முடிந்துவிட்டது. மீதமுள்ளவர்கள் 6 மாதங்கள் காத்திருங்கள். அதை நினைத்து சோர்வடையாதீர்கள். இன்னும் வேகமாக இயங்குங்கள் என்றார். தளபதியின் வார்த்தைகளை கேட்டு அனைத்து வீரர்களும் ஏமாற்றம் அடைந்தனர். அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்ப தொடங்கினர். உடனே அபிமன்யு தைரியத்தோடு சகாதேவனை பார்த்து, தளபதி வணக்கம், என் பெயர் அபிமன்யு. நானும் இந்த போட்டியில் பங்கேற்க விரும்புகிறேன். தயவு செஞ்சு என் பெயரையும் எழுதிக்கோங்க என்றார். சகாதேவன் ஒரு கணம் தாமாவை பார்த்தார். பின்னர் அபிமன்யுவை நோக்கி, சரி, உன் கடிதத்தை எடு என்றார். அபிமன்யு தயக்கத்துடன், இல்ல, எனக்கு குரு இல்ல என்றார். சகாதேவனுக்கு ஒரு கணம் என்ன பேசுவது என்று தெரியவில்லை. அவர் அபிமன்யுவை தயக்கத்துடன் பார்த்து, என்ன மன்னிச்சிடு அபிமன்யு, குரு கடிதம் கண்டிப்பா கொண்டு வரணும். இது அரசருடைய உத்தரவு. சமீபத்துல பிரம்மபுரியில நிறைய அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு. அதனால குரு கடிதம் இல்லாம யாரையும் அனுமதிக்க முடியாது. அவரது வார்த்தைகளை கேட்ட அபிமன்யுவின் முகம் சுருங்கி போனது. அவன் ஏமாற்றத்துடன் தலைகுனிந்து நடக்க ஆரம்பித்தான். அதே நேரத்தில் அவன் காதில் ஒரு குரல் விழுந்தது. நான் தான் அபிமன்யுவின் குரு. என் பெயர் ஆச்சாரிய தாமா. உங்கள் அரச காவலர்கள் என் நண்பர்கள். என் மீது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் அவர்களிடம் என்னை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இதோ என் ராஜ முத்திரை. இதை வைத்துக் கொண்டு அவனை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்றார். பின்னர் தாமா தனது கையை நீட்டினார். அவர் உள்ளங்கையில் வட்ட வடிவில் சக்கரம் போல முத்திரை இருந்தது. அதை பார்த்த தளபதி சில நொடிகள் ஆச்சரியத்தில் நின்றார். ஐயா, நான் உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. நீங்க எந்த பதவியில இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா என்றதும் அதற்கு தாமா, நீங்கள் என் முத்திரையை சரியாக பார்க்கவில்லை என்று நினைக்கிறேன். இது அரச குடும்பத்தினரால் குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் வழங்கப்படும் ரகசிய முத்திரை. தெரியவில்லை என்றால் உங்கள் மேல் அதிகாரிகளிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்றார். உடனே சகாதேவன், ஐயா, என்ன மன்னிக்கணும். இந்த முத்திரையை இப்ப எல்லாம் அடிக்கடி பார்க்க முடியறதில்ல. உண்மையை சொல்லணும்னா என் ஒட்டுமொத்த வாழ்க்கையில இந்த முத்திரையை நான் 2 முறை தான் பார்த்திருக்கேன். அதனால என்ன தவறாக நினைக்க வேண்டாம். உடனே தாமா, சரி, உங்கள் பேச்சை நான் நம்புகிறேன். முதலில் எனக்கு ஒரு துண்டு காகிதத்தை கொடுங்கள். நானே கடிதம் எழுதி தருகிறேன். புது புது விதிகள் எல்லாம் போடப்படுகிறது. இந்திரபுரியில் என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை என்றார். அதன் பிறகு சகாதேவன் கையசைக்க ஒரு சிப்பாய் வேகமாக ஓடி வந்தான். அவன் மரியாதையுடன் தாமாவை வணங்கி காகிதத்தை கொடுத்தான். தாமா அதை வாங்கி தன் முத்திரையை அதில் ஆழமாக பதித்தான். அந்த முத்திரை காகிதத்தில் படிந்ததும் முன்பை விட இன்னும் பிரம்மாண்டமாக தெரிந்தது. அதை பார்த்தவுடன் சகாதேவன் தாமாவின் காலில் விழப்போனான். தாமா தடுத்து நிறுத்தி மெதுவாக, தளபதி, என்ன செய்கிறீர்கள்? இதெல்லாம் வேண்டாம். நான் யார் என்று இங்க இருக்கும் யாருக்கும் தெரியாது, குறிப்பாக அபிமன்யுவிற்கு. அதனால் என் அடையாளத்தை அவனிடம் காட்டி கொடுத்து விடாதீர்கள் என்று கூறினார். சகாதேவர் வேகமாக தலையாட்டினார். பின்னர் தாமா அபிமன்யுவை பார்த்து புன்னகையுடன், உனது பெயர் பதிவு செய்யப்பட்டு விட்டது. அதற்கான ஒப்புதல் கடிதத்தை வாங்கிக்கொள். நாளை சரியான நேரத்தில் போட்டிக்கு வந்து சேரு அன்பு மித்ரா என்றார். அதை கேட்டவுடன் தளபதி சகாதேவன் வாயை பிளந்தார். தாமா இந்த சிறுவனை நண்பன் என்று அழைக்கிறாரா என்று ஆச்சரியப்பட்டான். கடிதத்தை வாங்கிக் கொண்டு அபிமன்யு துள்ளி குதித்தார். மித்ராவா? நீங்க உண்மையிலேயே எனக்கு நண்பனா இருக்க விரும்புறீங்களா? உடனே தாமா சிரித்துக் கொண்டே, ஏன் கூடாது? நீதான் பிரம்மபுரியிலேயே வலிமையான போர் வீரனாயிற்றே. என்னை காப்பாற்ற வேறு செய்திருக்கிறாய். உன்னை போன்ற ஒருவனை நண்பனாக்கிக் கொள்வது எனக்கு நல்லதுதானே? அபிமன்யு உற்சாகத்துடன் தாமாவை பார்த்து, நீங்க யாருன்னு முழுசா எனக்கு தெரியாது. ஆனா நீங்க செஞ்ச இந்த உதவிய நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். ஒரு நாள் நீங்க செஞ்ச உதவிக்கு நிச்சயமாக நான் கைமாறு செய்வேன் என்றார். அபிமன்யு உள்ளுக்குள் துள்ளி குதித்துக் கொண்டிருந்தான். பின்னர் தாமா அவனை பார்த்து, அபிமன்யு, ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக்கொள். நாம் நண்பர்கள்தான். ஆனால் அதை நீ வேறு யாரிடமும் சொல்லக்கூடாது என்றார். அபிமன்யு சிறிது நேரம் யோசித்துவிட்டு,
சரி, நான் சொல்ல மாட்டேன். ஆனா நீங்களும் வேட்டை புலின்னு கதை விடாதீங்க. உங்க பெயர் ஆச்சாரிய தாமா தானே? நான் உங்களை எப்படி கூப்பிடட்டும்? தாமான்னு கூப்பிடவா என்றான். தாமா சிரித்தான். பின்னர் தாமா தனது பையில் கைவிட்டு ஒரு கல்லை வெளியே எடுத்தார். அது பச்சை நிறத்தில் மாணிக்கம் போல பளபளப்பாக இருந்தது. இதை வைத்துக்கொள் என்றார். என்ன இது? இது ஒரு வகையான எச்சரிக்கை கல். உனக்கு ஏதாவது ஆபத்து என்றால் இதை உடை. அடுத்த கணம் நான் வருவேன் அல்லது என் உதவி வரும் என்றார். நன்றி என்று அபிமன்யு கல்லை வாங்கிக் கொண்டான். பின்னர் தாமா அவனை பார்த்து, நான் இப்போது கிளம்ப வேண்டும் என்றார். அபிமன்யு கவலையுடன், அப்படின்னா நாம மீண்டும் சந்திக்க முடியாதா? தாமா சிரித்தார். முழு நிலா தோன்றும் போது காற்று பலமாக வீசும். அப்போது மலையுச்சிக்கு வா. ஆனால் கொஞ்சம் கவனமாக இரு என்றார். பின்னர் இருவரும் அபிமன்யு வீட்டை நோக்கி நடந்தனர். சிறிது தூரம் சென்ற பிறகு அபிமன்யு திரும்பி பார்த்தான். தாமாவை காணவில்லை. இதை சகாதேவன் கவனித்தார். தாமா தன் இறக்கைகளை விரித்து ஒரு பறவை போல பறந்தான். அதைக் கண்டு சகாதேவன் ஆச்சரியத்தில் நின்றான். ஏனெனில் அது சாதாரண வீரர்களால் முடியாத ஒன்று. தளபதி நரசிம்மர் போன்ற வலிமையான மாவீரர்களுக்கு மட்டுமே சாத்தியம். யார் இந்த முதியவர் என்று சகாதேவன் உள்ளுக்குள் ஆச்சரியப்பட்டான். சந்தையில் அருந்ததி தோன்றிய போது அவள் அனைவரின் கண்களையும் ஒரு விசேஷ சக்தியால் மூடிவிட்டான். அதனால் அங்கிருந்த யாரும் தாமாவை சரியாக கவனிக்கவில்லை. அதனால் இப்போது வந்தவர்தான் அங்கு வந்தவர் என்று யாருக்கும் தெரியாது. தாமா கொடுத்த கடிதத்தை சகாதேவன் பார்த்தார். அதை இறுக்கமாக பிடித்தபடி அரண்மனைக்குள் நடக்க ஆரம்பித்தார். அவரது காவலாளிகள் அமைதியாக அவரை பின்தொடர்ந்தனர். சத்திரிய மன்றம் சப்த சேனர்களில் ஒருவரால் நிறுவப்பட்டது. அங்கு சிறப்பு வாய்ந்த வீரர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். அவர்களை தேவ வீரர்கள் என்று அழைப்பார்கள். தேவ வீரராக வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட இளைஞர்கள் சத்திரிய மன்றத்தில் தங்கி அங்கே பயிற்சி பெறுவார்கள். 6 மாதங்களுக்கு ஒருமுறை அங்கு புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை நடக்கும். அதற்காக இந்திரபுரியின் பல இடங்களில் இருந்து பலரும் வருவார்கள். அங்கிருக்கும் ஒரு புனித ஆயுதம்தான் சீடரை தேர்ந்தெடுக்கிறது. அதை தொட முயற்சி செய்யும் ஒவ்வொருவரையும் அது பரிசோதிக்கும். அது ஒப்புதல் கொடுத்தால்தான் ஒருவர் சீடனாக முடியும். ஒப்புதல் இல்லையெனில் அவரை உடனே வெளியே அனுப்பிவிடுவார்கள். 5000 ஆண்டுகளாக இந்த ஆயுதம் யாரையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் பலர் இது ஒரு உண்மை அல்ல, கட்டுக்கதை என்று நினைக்க ஆரம்பித்தனர். நேரம் ஓடியது. இரவு சூழ்ந்தது. அபிமன்யு வீட்டில் படுத்தபடி ஆழமாக யோசித்துக் கொண்டிருந்தான். அப்போது திடீரென காற்று பலமாக வீசியது. அபிமன்யு பாய்ந்து எழுந்து வெளியில் வந்து வானத்தை பார்த்தான். முழு சந்திரன் அந்த இரவை ஒளியால் நிரப்பியிருந்தது. அவன் முகத்தில் உடனே மகிழ்ச்சி பரவியது. அவன் வேகமாக மலையுச்சியை நோக்கி ஓடினான். பாறைகள், கற்கள் என எதையும் பொருட்படுத்தாமல் அவன் மேலே ஏறி உச்சியில் வந்து நின்றான். சுற்றிலும் பார்த்தான். எதுவும் இல்லை. அந்த இடம் முற்றிலும் அமைதியாக இருந்தது. யாரை தேடுகிறாய் என்று ஒரு உரத்த குரல் கேட்டது. அபிமன்யு வேகமாக திரும்பி பார்த்தான். சிவப்பு நிற ஆடை அணிந்த தாமா அங்கே நின்றிருந்தார். அவரின் நெற்றியில் இருந்த அதே காயம் தெளிவாக தெரிந்தது. அபிமன்யு சிரித்தபடி, பரவாயில்லையே, சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்டீங்க, சொன்னபடியே வந்துட்டீங்க என்றான். பின்னர் இருவரும் நடந்து சென்று ஒரு பெரிய பாறையில் அமர்ந்தனர். தாமா அவனை பார்த்து, அபிமன்யு, நான் உன்னிடம் ஒன்று கேட்கலாமா? கேளுங்கள் என்றான் அபிமன்யு. உன் உடலில் இருக்கும் முத்திரைகள் அதெல்லாம் நீயே வரைந்து கொண்டதா அல்லது நீ பிறந்ததில் இருந்தே இருக்கிறதா என்று கேட்டா. இது எப்படி வந்ததெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து இது இருக்கு. என் பாட்டி கிட்ட கேட்டா இது என் அம்மா கொடுத்த ஒரே சொத்து மட்டும்தான் சொல்லுவாங்க. அப்புறம் இந்த ஈட்டி என் அப்பா கொடுத்தது. இந்த இரண்டும் தான் எனக்கு இருக்கிற சொத்து என்றான். இதை பற்றி நீ யாரிடமாவது கேட்டாயா? என் பாட்டி தான் இத பத்தி யாருக்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் கொஞ்சம் சிறப்பு வாய்ந்தவனா, இதை நான் காட்டக்கூடாதுன்னு என் பாட்டி உத்தரவு போட்டிருக்காங்க. என் பாட்டிக்கு பிறகு உங்களுக்கு மட்டும்தான் இது தெரியும். அதனால யாருக்கிட்டையும் இதை சொல்லிடாதீங்க. ஏன்னா எனக்கு இருக்க ஒரே நண்பர் நீங்க தான். உங்களை நான் இழக்க விரும்பல என்றான். இதை கூறும்போது அவன் முகத்தில் ஒரு சோகம் தெரிந்தது. ஆனால் அது சில நொடிகளில் மறைந்தது. உடனே தாமா அவனை பார்த்து, சரி, அதைவிட நான் உனக்கு ஒன்றை கூற வேண்டும். நீ உன் சக்கரங்களை எழுப்ப வேண்டும். அப்போதுதான் உன்னால் போதுமான வலிமையை பெற முடியும். 7 சக்கரங்களை எழுப்புவதற்கு முன்பு பெரிய சண்டை எதிலும் தலையிடக்கூடாது. தலையிட மாட்டேன் என்று எனக்கு சத்தியம் செய்து கொடு என்று கேட்டா. அபிமன்யு ஒரு கணம் யோசித்தான். பின்னர் தாமாவை பார்த்து, சரி, சத்தியமா நான் தேவையில்லாத சண்டையில ஈடுபட மாட்டேன். ஆனா உங்க உயிருக்கு ஒரு ஆபத்துனா அது எப்படிப்பட்ட ஆபத்தா இருந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன்.
களத்துல குதிப்பேன் என்றான். அதை கேட்டவுடன் தாமாவிற்கு சிரிப்புதான் வந்தது. அவரால் வேறு எதுவும் கூற முடியவில்லை. சிறிது நேரம் கழித்து தாமா அபிமன்யுவை பார்த்து, அபிமன்யு, நாளைக்கு நடக்கப் போகும் போட்டியில் 1000ற்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொள்வார்கள். அதில் பலர் தங்கள் முதல் சக்கரத்தை எழுப்பியவராக இருப்பார்கள். சிலர் 2வது சக்கரத்தை கூட எழுப்பியிருப்பார்கள். அதனால் நீ இதில் வெற்றி பெற வேண்டும் என்றால் நீயும் உன் முதல் சக்கரத்தை எழுப்ப வேண்டும். அதைவிட முக்கியமான விஷயம், நீ போட்டியில் பங்கேற்கும் போது உன் தாயத்தை கழட்ட வேண்டும் என்றார். அதை கேட்ட அபிமன்யு அதிர்ச்சி அடைந்தான். இல்லை, இதை என்னால கழட்ட முடியாது. இதுதான் என்ன பாதுகாக்கும் கேடயம்னு என் பாட்டி சொல்லியிருக்காங்க என்றா. உடனே தாமா, அபிமன்யு, இந்த தாயத்து தான் உன் சக்திகளை அடக்குகிறது. அதை நீ கழட்டினால்தான் உன் சக்திகள் விடுவிக்கப்படும் என்றவர் அவன் அருகே சென்று தாயத்தை கழட்ட முயன்றார். தாயத்தில் என்ன ரகசியம் இருக்கிறது? அது உண்மையில் அபிமன்யுவின் சக்தியை அடக்குகிறதா? அபிமன்யு அதை கழற்றினால் எப்படி மாறுவான்? அவன் பெற்றோருக்கு என்ன ஆனது? அவன் ஏன் பாட்டியுடன் மட்டும் வாழ்கிறான்? அவனுடைய உடலில் இருக்கும் அந்த அடையாளங்கள் எந்த உண்மையை மறைக்கின்றன? மேலும் தெரிந்து கொள்ள இந்திரஜித் தி டிவைன் வாரியர் உங்கள் பாக்கெட் இந்த கேள்விகளுக்கான பதிலை தெரிஞ்சுக்க உடனே பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் செய்து இலவசமா கேளுங்க. இந்திரஜித்.